எங்கள் அண்ணன் தளபதிக்கு வந்து எப்படியாப்பட்டவர்னா, யாரெல்லாம் வந்து ஒதுக்கப்பட்டவர்களோ, சமுதாயத்தால் புறக்கணிக்கப்பட்டவர்களோ அவங்கள எல்லாரையும் தாம்பக்கம் சேர்த்துக்கிறவர் தான் தளபதி. ஒரு சில பேர் வந்து நம்ம விஷுவலி சேலஞ்செலாம் வந்து இப்படி கை கொடுப்பாங்க, இப்படின்னுவாங்க, இல்லை இப்படின்ட்டு போயிடுவாங்க. பட் அவர் இப்படி ஃபுல்லாக கை கொடுத்தாரு, கட்டி பிடிச்சார். தளபதி உன்னை பார்க்க மாட்டாரு, தளபதி உன் கூட பேச மாட்டாரு, அவர் உன் கூடலாம் பார்க்க மாட்டார், உன்னெல்லாம் பார்க்க மாட்டார், உன் கூடலாம் பேச மாட்டார் அப்படின்னாரு. நான் அவர்கிட்ட போய் சொன்னோம், இது மாதிரிலாம் சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். இல்ல அப்படிலாம் கிடையாது, நான் பார்ப்பேன், நீங்க எப்போ வேணாலும் வரலாம், வந்து மீட் பண்ணலாம், எப்போ வேணாலும் வந்து என்கிட்ட வந்து பேசலாம் அப்படின்னு சொல்லி இதுனாரு. ஆனால் உசுப்பேத்துறவங்கிட்ட உம்முனும் கடுப்பேத்துறவங்கிட்ட கம்முனும் அவர் சொன்ன மாதிரி இருந்ததுனால தான் இன்னைக்கு அவர் என்னை பார்க்க மாட்டாருன்னு சொன்னவங்க எல்லாரும் இன்னைக்கு உம்முன்னு ஆயிட்டாங்க. அவ்வளவுதான். இல்ல தளபதியை பார்த்த அந்த தருணம், அந்த நிமிஷம், அந்த நொடி நான் இன்னொரு முறை பிறந்த மாதிரி ஃபீல் பண்ணேன். சூப்பர். நான் இன்னொரு முறை பிறந்துட்டேன், ஒரு குழந்தையா பிறந்துட்டேன், ஒரு தனிப்பட்ட ஒரு இண்டிவிஜுவல் வேர்ல்டுக்குள்ள போயிட்டேன். தளபதி அந்த உலகத்துல வந்து நானும் தளபதியும் என்னுடைய மனைவியும் 3 பேர் மட்டும்தான், வேற யாரும் கிடையாது. அந்த அரை மணி நேரம் நான் ஒரு தனியாக தளபதியின் உலகத்தை நான் கண்டேன். எங்க அண்ணன் தளபதி வந்து பார்த்தாரு, அவர் பார்த்த உடனே நான் அழுதுட்டேன். அழக்கூடாது சொன்னாரு, நல்ல கை கொடுத்து எங்க கிட்ட பேசினாரு. ஒரு சில பேர் வந்து நம்ம விஷுவலி சேலஞ்செலாம் வந்து இப்படி கை கொடுப்பாங்க, இல்லை இப்படி கொடுப்பாங்க, இப்படின்னுவாங்க, இல்லை இப்படின்ட்டு போயிடுவாங்க. பட் அவர் இப்படி ஃபுல்லாக கை கொடுத்தாரு, கட்டி பிடிச்சார், ஹக் பண்ணார். அவர் ஹக் பண்ண அந்த நேரம், அந்த மூமெண்ட், அவ்வளோதான். அது சொல்லவே முடியாது, சொல்வதற்கு வார்த்தை இல்லை, எந்த மொழியிலையும் கிடையாது. சூப்பர். ஸோ அது ரொம்ப ஒரு பிளஸ்ட் ஃபீலிங்காக கூட இருந்திருக்கும் உங்களுக்கு. அதாவது வேதங்கள் 4ன்னு சொல்லுவாங்க, ரிக், யஜுர், சாமம், அதர்வனம். தளபதி 5வது வேதம். ஒரு ஆல்ரெடி வேலாயுதம் படத்தில் பாடியிருப்பாரு, சொன்னா புரியாது, சொல்லுக்குள்ள அடங்காது, நீங்கள்லாம் என் மேல வச்ச பாசம். அது மாதிரி உண்மையிலே அது உண்மையிலே பாடியிருக்காரு. நான் ஒரு இடத்துல அவர் குறித்து சொன்னேன், நீங்கள் சாவறதுக்கு முன்னாடி நான் செத்து போயிடணும், நாங்கள் 2 பேரும் செத்து போயிடணும், ஏன்னா என் தளபதி இல்லாத ஒரு உலகத்தை என்னால் நினைத்து கூட பார்க்க முடியல அப்படின்னு சொல்லியிருந்தேன். இதெல்லாம் வந்து ரொம்ப டச்சிங்காக இருக்குது. பெரிய வார்த்தைலாம் சொல்லியிருக்கீங்க. 20 வருஷம் நீங்கள் எனக்கு மீட் பண்ணுறதுக்குன்னு சொல்லி நீங்கள் ட்ரை பண்ணியிருக்கீங்க. அதை நினச்சா எனக்கு அசிங்கமாக இருக்குது. நான் உங்களை மீட் பண்ணலையே, இவ்வளோ நாள் மீட் பண்ணலையே நினச்சா எனக்கு அசிங்கமாக இருக்குன்னு சொன்னார். அண்ணா தளபதி அண்ணா, உங்களுக்கு வரக்கூடிய அசிங்கங்கள்லாம் என்னை சேரட்டும், உங்களுக்கு வரக்கூடிய பாராட்டுக்கள் மட்டும் உங்களை சேரட்டும். கண்டிப்பாக நான் இப்போ அதான் சொல்கிறேன், என் தளபதி யாரெல்லாம் திட்டணும்னு நினைக்கிறீங்களோ என்ன திட்டுங்க, என் தளபதி யாரெல்லாம் கடிந்து கொள்ளணும்னு நினைக்கிறீங்களோ என்ன திட்டுங்க, என்ன கடிந்து கொள்ளுங்க. ஆனால் என்னை யாரெல்லாம் பாராட்டணும்னு நினைக்கிறீங்களோ, என் தளபதி யாரெல்லாம் பாராட்டணும்னு நினைக்கிறீங்களோ, என் இளைய தளபதியார் அவர்களை, அண்ணனை மட்டும் பாராட்டுங்க. வந்து எப்படியாப்பட்டவர்னா, யாரெல்லாம் வந்து ஒதுக்கப்பட்டவர்களோ, சமுதாயத்தால் புறக்கணிக்கப்பட்டவர்களோ அவங்கள எல்லாரையும் தாம்பக்கம் சேர்த்துக்கிறவர் தான் தளபதி. ஒரு சில பேர் வந்து நம்ம விஷுவலி சேலஞ்செலாம் வந்து இப்படி கை கொடுப்பாங்க, இப்படின்னுவாங்க, இல்லை இப்படின்ட்டு போயிடுவாங்க. பட் அவர் இப்படி ஃபுல்லாக கை கொடுத்தாரு,